ஹலோ, ஹாய். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த யூடியூப் சேனல் த வே, த ட்ரூத், த லைஃப். திஸ் இஸ் மெர்லினா. முதலாவது, எல்லா துதி கன மகிமையும் தேவன் ஒருவருக்கு மாத்திரமே. இதுவரைக்கும் என்னுடைய சேனல்ல வெளியிடுற எல்லா வீடியோக்களையும் பொறுமையா கடைசி வரைக்கும் பார்த்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வழக்கத்துக்கு மாறாக ஹார்ட் ஷேப்ல பூமி கொடுக்கப்பட்டிருக்கா? இந்த வீடியோக்கு ரிலவெண்டா தான் இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பிளேபேக் ஸ்பீடை உங்க தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ரீகேப் பண்ணி வீடியோக்குள்ள போலாம். ஹீப்ரூ டீகோடிங்காக நம்ம எடுத்துக்கிட்டது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேய மொழியில எழுதப்பட்ட அந்த சென்டென்ஸ்ல 7 வார்த்தைகள் இருக்கு. அந்த 7 வார்த்தைகள்ல இது வரைக்கும் நம்ம முதல் 6 வார்த்தைகளை டிகோட் பண்ணியாச்சு இல்லையா? இந்த வீடியோ 7வது வார்த்தைக்குண்டான வீடியோ. ஸோ புதுசா இந்த வீடியோ பார்க்குறவங்க முதல் 6 வார்த்தைகளுக்கு உண்டான வீடியோ இந்த யூடியூப் சேனல்ல இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் பாருங்க. இப்போ நம்ம 7வது வார்த்தைக்குள்ள நம்ம போகலாம். இந்த 7வது காணொளியில நம்ம பார்க்க போற அந்த வார்த்தை ரொம்ப விசேஷமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை குறித்து நிறைய வெளிப்பாடுகளை கடவுள் நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம டீகோட் பண்ண போற அந்த 7வது வார்த்தை பூமி, எர்த். கடவுள் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் பரிபூர்ணமாகவும் இந்த பூமியை படைச்சிருக்காரு இல்லையா? நம்ம கண்களுக்கு முன்பாக ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் ரகசியங்களையும் உள்ளடக்கி இருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில தோண்ட தோண்ட பல ரகசியங்கள் வெளிவந்துட்டு தான் இருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் வியந்து பார்க்கக்கூடிய இந்த பூமியை குறித்து உங்கள யாருக்காவது இந்த சிந்தனைகள் ஏற்பட்டிருக்கா? அதாவது என்ன நோக்கத்திற்காக இந்த உலகம் படைக்கப்பட்டுச்சு? தேவனுடைய திட்டம் தான் என்ன? கடவுள் ஏன் இந்த பூமியை படைத்து அதுல இந்த உயிரினங்களை படைத்து அந்த உயிரினங்களை ஆள்றதுக்கு மனிதனை படைத்து அதுக்கப்புறம் இந்த மனிதனுடைய வாழ்க்கைகள் ஏற்றத்திலையும் இறக்கத்திலையும் நடந்துட்டு இருக்கு? இந்த காரியங்கள்லாம் ஏன் நடக்குது? நம்மளுக்குள்ளக்க நல்ல சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகள் இதெல்லாம் ஏன் நம்மள ஆளுகை செய்யுது? இப்படிப்பட்ட சிந்தனைகள் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா அதுக்குண்டான விடயங்கள் இந்த வீடியோல இருக்கு. எனக்கும் இந்த கேள்விக்குண்டான விடயம் இந்த டீகோடிங் மூலியமா கிடைச்சிச்சு. அதை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். வாங்க ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பரிசுத்த வேதாகமத்துல இருக்கிற எபிரேய வார்த்தைகளை நம்ம டீகோட் பண்றப்ப நிறைய ரகசியங்களும் நிறைய கேள்விக்குண்டான விடயங்களும் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு இப்ப இருக்கிற இந்த கேள்விகளோடையும் இந்த சிந்தனையோடையும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். முதலாவது வழக்கம் போல இந்த வார்த்தை எபிரேய வார்த்தையான ஹராட்ஸ், அதுக்குரிய டைரக்ட் மீனிங்கை நம்ம பார்த்துடலாம். த எர்த் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வார்த்தை வந்து எபிரேய மொழியில எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா ஹராட்ஸ், ஹராட்ஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. எபிரேய மொழியில 2 வார்த்தைகளை எர்த் அப்படின்னு சொல்றதுக்கு உபயோகப்படுத்துறாங்க. முதலாவது வார்த்தை எரட்ஸ், இரண்டாவது வார்த்தை அதாமா. இப்ப இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். முதலாவதாக இந்த எரட்ஸ் அப்படின்ற வார்த்தையை எந்தெந்த விதங்களுக்கு பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம். பெரும்பாலும் லேண்ட், அதாவது இடம், தேசம், அதை குறிக்கிறதுக்கு இந்த எரட்ஸ் அப்படின்றத பயன்படுத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எரட்ஸ் இஸ்ரேல் அப்படின்னு சொல்றாங்க. இதை இன்னும் எளிதில் புரிந்து கொள்றதுக்காக இந்த சென்ஸ் சார்ட் கொடுத்துருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா எரட்ஸ் அப்படின்ற இந்த வார்த்தை வந்து லேண்டுக்காகவும் அடுத்து நேஷனுக்காகவும் யூஸ் பண்றாங்க நம்ம பார்த்தோம். அடுத்து எர்த்துக்கு சொல்லப்படுறதுக்காகவும் இது யூஸ் பண்றாங்க. அப்புறம் சில நேரங்கள்ல சாயில் அப்படின்றதுக்கும் இதை யூஸ் பண்றாங்க. கிரவுண்ட், சாயில் இதுக்கும் யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா அந்த போர்ட்ல ஜெனிசிஸ் லேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க எங்க என்ன கொடுத்துருக்காங்க? எரட்ஸ் பெரிஷிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த காரியத்தை கொடுத்து நம்ம பரிசுத்த வேதாகமத்திலையும் எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இங்க ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல எரட்ஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி சங்கீதத்துல 42வது அதிகாரம் 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா லேண்ட் அப்படின்னு வந்த இடத்துலயும் இந்த எரட்ஸ் அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆதியாகமம் 19வது அதிகாரம் 28வது வசனத்திலையும் லேண்ட் அப்படின்னு வந்த அந்த இடத்துல எரட்ஸ் தான் எழுதப்பட்டிருக்கு. இப்போ அடுத்த வேர்ட் பார்த்தோம்னா அதாமா. அதாமா அப்படின்ற இந்த பதம் வந்து என்னென்ன காரியங்களுக்கு பெரும்பாலும் உபயோகப்படுத்தப்படுதுன்னா எரட்ஸ் மாதிரியே டெரிட்டரிக்கும் எர்த்துக்கும் உபயோகப்படுத்துறாங்க. அடுத்து சாயிலுக்கு அதிகமா யூஸ் பண்றாங்க. குறிப்பாக நம்ம அதாமா அப்படின்னு சொல்றப்ப அது பூமியையும் குறிக்கும், அதே சமயம் மண்ணையும் குறிக்கும். அதனாலதான் எபிரேய மொழியில ஆதாம் என்ற பெயர் அதாமா என்ற இந்த வார்த்தையில இருந்து மருவி வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆதாம் வந்து படைக்கப்பட்டது மண்ணுல இருந்து இல்லையா? சரி, இப்ப இந்த பூமிக்கு உண்டான வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைக்கு உண்டான விளக்கங்கள் பார்த்தாச்சு. ஆனா ஆனா நம்ம வாழ்ற இந்த கிரகத்துக்கு பூமி அப்படின்னு பேர் சூட்டினது யாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த கேள்விக்குண்டான விடயத்தை நம்ம இணையதளத்துல தேடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற பதில் we don't know. ஆனா 2 காரியங்கள் சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து ஓல்ட் இங்கிலீஷ் வேர்ட் ஆகிய
யோர்த் எர்த்தா அப்படின்ற அந்த வார்த்தையிலேருந்து டெவலப் ஆயிருக்கலாம்னு சொல்லப்படுது. செகண்ட் வந்து எர்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜெர்மன் வார்த்தையிலேருந்து, அதாவது இந்த வார்த்தைக்கு கிரவுண்ட் அப்படின்னு மீனிங் கொடுக்குது. ஸோ இந்த வார்த்தையிலதும் எர்த் அப்படின்றது சொல்லப்பட்டதா இருக்கும்னு கூறப்படுது. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து இந்த பெயருக்கு இருக்கு. இந்த சோலார் சிஸ்டம்ல இருக்கிற எல்லா பிளானட்களின் மத்தியில எர்த்துக்கு மட்டும்தான் எந்த ஒரு கிரீக் ஆர் ரோமன் காடஸோட பெயரும் சூட்டப்படலை அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டும் இதுக்கு இருக்கு. சரி, யார் இந்த கிரகத்துக்கு பெயர் சூட்டினாரு அப்படின்றது தெரியலனாலும் இந்த பூமியுடைய ஏஜ் எவ்வளவு இருக்கும், வயது எவ்வளவு இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அப்படி பார்த்தோம்னா பரிணாம வளர்ச்சியின் கோட்பாட்டின் அடிப்படையில் பார்க்குறப்ப ஏஜ் ஆஃப் த எர்த் வந்து பார்த்தீங்கன்னா 4.6 பில்லியன் இயர்ஸ் அப்படின்னு தரவுகள் நம்மளுக்கு கொடுக்குது. அதே மாதிரி ஹியூமன் டைம் பார்த்தீங்கன்னா 2.8 மில்லியன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் விஞ்ஞானத்தின் விடயங்கள் தான். நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வார்த்தை பூமி எர்த் அப்படின்ற அந்த பர்டிகுலர் நேம் உடைய ஏஜ் வயது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 ஆண்டுகள் என்று நம்பப்படுது. இன்னும் நம்ம தெளிவா பார்க்கணும் அப்படின்னா நம்ம பூமியை குறித்து படிக்கணும்னா வேற எங்கேயும் போக தேவையில்லை. நம்ம கைகள்ல இருக்கிற பரிசுத்த வேதாகமே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். ஏன்னா பரிசுத்த வேதாகமத்துடைய ஏஜ் பாத்தீங்கன்னா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இதற்கு 3500 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. இது அவங்க எதன் அடிப்படையில அவங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைத்த இந்த ஆதாரங்களை வச்சுதான். இஸ்ரேல் நாட்டுல சவக்கடல் பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற கும்ரான் கேவ்ஸ் அந்த குகைகள்ல தான் அவங்களுக்கு இந்த ஆதாரம் கிடைச்சிருக்கு. இந்த டெட் சி ஸ்க்ரால்ஸ், இந்த சுருள்கள் வந்து பரிசுத்த வேதாகமும் எழுதப்பட்ட பிரதிகள். குறிப்பாக இதுல ஆதியாகமும் எழுதப்பட்ட அந்த பகுதி வந்து முதல் 3 நாட்கள் கடவுளுடைய படைப்பை பத்தி எழுதப்பட்ட பிரதிகளுடைய வயதை அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதோடைய வயது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100ல இருந்து 1 BCE காலகட்டத்தில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வருடங்களை சொல்ல போனா 2025 ஆண்டுகள்ல இருந்து 2124 ஆண்டுகள் தோராயமாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தாலும் இந்த பெயர் பூமி அப்படின்ற பெயருக்கு வயது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு ஆதாரமாக நம்ம பார்க்கலாம். இப்போ பரிசுத்த வேதாகமத்துல முதலாவதாக இந்த எர்த் அப்படின்ற வார்த்தை ஆதியாகமும் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலையும் அடுத்து 10வது வசனத்திலையும் எழுதப்பட்டிருக்கு. இங்க 2 ஸ்கிரிப்டும் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பேலியோ ஹீப்ரூ ஸ்கிரிப்ட், அடுத்து மாடர்ன் ஹீப்ரூ ஸ்கிரிப்ட். இந்த இடத்துல 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஹெரட்ஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஹே வந்து ஆட் ஆயிருக்கு. அடுத்து 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா எரட்ஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை இப்ப நம்ம இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கலாம். இங்கிலீஷ்ல நம்ம ரீட் பண்றப்ப ஜெனிசிஸ் 1:10ல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, and God called the dry land earth, and the gathering together of the waters called he seas, and God saw that it was good. தமிழ்ல படிக்கிறப்ப தேவன் யாரு, காட் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். நம்ம அறிவியல் நம்மளுக்கு கொடுக்காத ஒரு பதில பரிசுத்த வேதாகமம் இங்க கொடுக்குது. ஆமா, பூமிக்கு பூமி என்று பெயர் சூட்டினது யாரு, காட் தான். இத ஆதாரபூர்வமாக இப்ப நம்ம பார்த்துட்டோம். இது வரைக்கும் நம்ம எர்த்துக்கு உண்டான ஒரு மேலோட்டமான ஒரு காரியங்களை தான் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு ஜென்ரலான ஒரு டைரக்ட் மீனிங்கை தான் நம்ம பார்த்திருக்கோம். இனிமேதான் நம்ம டீகோடிங்குள்ள நம்ம என்ட்ரி ஆகிறோம். இப்போ 2வது காரியத்துக்குள்ள போகலாம். இப்ப இந்த எர்த் அப்படின்ற வார்த்தைக்குள்ளக்க மறைந்திருக்கிற ரகசியங்களை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஹிடன் மீனிங் பார்க்கணும் அப்படின்னா நம்ம டீகோடிங் ஸ்டார்ட் பண்ணிடணும். 2 காரியங்களின் அடிப்படையில நம்ம எர்த் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம டீகோட் பண்ண போறோம். முதலாவது கிராமட்டிக்கல் வேல்யூஸ் யூஸ் பண்ணி டீகோட் பண்ண போறோம். 2வது அந்த வார்த்தைக்குள்ள இருக்க எழுத்துக்களுடைய அர்த்தங்களின் அடிப்படையிலையும் டீகோட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிராமட்டிக்கல் வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம டீகோட் பண்ணிடலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல பூமி அப்படின்ற வார்த்தை எத்தனாவது எழுத்தாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம், 7வது எழுத்தாக த எர்த் ஹராட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ பேலியோ ஹீப்ரூ ஸ்கிரிப்ட் வந்து இங்க கொடுத்துருக்கேன். இந்த வார்த்தைக்குள்ள இருக்க எழுத்துக்கள் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். 1வது எழுத்து ஹே, 2வது எழுத்து அலிஃப், 3வது எழுத்து ரேஷ், 4வது எழுத்து சாடே. இந்த 4 எழுத்தும் தான் இந்த எர்த் அப்படின்ற வார்த்தைக்குள்ள இருக்கு. இப்போ 1வது எழுத்தாகிய ஹேக்கு நம்ம கிராமட்டிக்கல் வேல்யூ பார்த்துடலாம். ஹேக்கு உண்டான கிராமட்டிக்கல் வேல்யூ 5, 2வது எழுத்தாகிய ஆலிஃப்க்கு 1, 3வது எழுத்தாகிய ரேஷுக்கு 200, 4வது எழுத்தாகிய சாடிக்கு கிராமட்டிக்கல் வேல்யூ 90. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கிராமட்டிக்கல் வேல்யூஸ் யூஸ் பண்ணி 2 விதத்துல நம்ம டிகோட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 எழுத்தையும் சேர்த்து வரக்கூடிய டோட்டல் அதை வச்சு நம்ம டிகோட் பண்ண போறோம். அடுத்து 2வது ஃபர்ஸ்ட் லெட்டரை தனியாகவும் அடுத்து இருக்கிற 3 லெட்டர்ஸை சேர்த்தும் வந்து நம்ம டிகோட் பண்ண போறோம். அதுல கிடைக்கக்கூடிய அந்த டோட்டலை வச்சு நம்ம டிகோட் பண்ண போறோம். இப்போ முதலாவது இந்த 4 எழுத்தையும் சேர்த்து டோட்டல் வேல்யூ வச்சு நம்ம டிகோட் பண்ண போறோம். இப்போ வேல்யூஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு கிடைச்ச டோட்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா 8. ஹீப்ரூ மொழியில 8 அப்படின்ற இந்த நம்பருக்கு உண்டான ஆல்பபெட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெட்.
இதை வந்து ஒரு கட்டுரல் சவுண்டா சொல்லணும். அதாவது தொண்டைக்கு உள்ள இருந்து நம்ம சொல்லணும். ஹெட் அப்படின்னு சொல்லணும். இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சவுண்ட் தான். ஒரு தனித்துவமான ஒரு சவுண்ட் தான் இந்த ஹெட் அப்படின்ற இந்த லெட்டருக்கு. இந்த லெட்டருடைய மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலி, ஃபென்ஸ், ஒரு ப்ரொடெக்ஷனை குறிக்கும். அதே மாதிரி டிவிஷனை குறிக்கும். இந்த லெட்டருக்கு டைரக்ட் மீனிங் பாத்தீங்கன்னா டோர்வே, கேட் அப்படின்றத குறிக்கும். மேலும் இதே எழுத்துக்கு 2 மீனிங் சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எபிரேய மொழியில காய், அது வந்து லைஃப் அப்படின்றத குறிக்குது. இந்த வார்த்தையுடைய முதல் எழுத்தாக இந்த ஹெட் வந்து வருது. அடுத்து கிரேக்க மொழியில ஹமட்டியா அப்படின்னு சொல்லப்படுற பாவம், சின் அப்படின்ற வார்த்தைக்கும் இது ஒப்பிடப்படுது. அதாவது மிஸ்ஸிங் த மார்க். இது எபிரேய மொழியில சொல்ல போனா ஹட்டா. ஸோ அந்த வார்த்தைக்கும் முதலாவது எழுத்தாக இந்த ஹெட் வந்து வருது. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்குறப்ப லைஃப் அப்படின்னும் சின் அப்படின்னும் 2 மீனிங் இதே எழுத்துக்கு கொடுக்கப்படுது. இதை மனதில் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச இந்த ஒரு டீகோடிங் வந்து ரொம்ப வியப்பான ஒரு டீகோடிங். ஏன்னா பூமி அப்படின்ற வார்த்தைக்குள்ளாக கடவுள் வந்து லைஃப் அப்படின்ற ஒரு மீனிங்கை வந்து ரகசியமா வச்சிருக்கிறாரு. இது ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடு. எத்தனையோ ஆண்டுகள் கழித்து அறிவியலாளர்கள் வந்து சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, இந்த சோலார் சிஸ்டம்லயே எர்த்துல மட்டும்தான் உயிரினங்கள் வாழ முடியும் அப்படின்னு. ஆனா முதலாவது வசனத்திலேயே கடவுள் வந்து லைஃப் எர்த்துல தான் இருக்க முடியும் அப்படின்றத அழகாக இங்க ரகசியமா வச்சிருக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு. ஓகே, இப்ப எபிரேய மொழியின் அடிப்படையில நம்ம டிகோட் பண்ணியாச்சு. அடுத்து பிப்ளிக்கலா நம்ம பார்க்கலாம். 8 அப்படின்ற இந்த நம்பருக்கு பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில என்ன மீனிங் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நியூ பர்த், நியூ பிகினிங். பிப்ளிக்கல் நம்பர் மீனிங் பார்த்தோம் அப்படின்னா 8 அப்படின்ற நம்பருக்கு வந்து என்னென்ன மீனிங்லாம் இருக்கு? நியூ பிகினிங், நியூ ஆர்டர் ஆர் நியூ கிரியேஷன் அப்படின்றது குறிக்குது. பார்ன் அகைன், அதாவது நம்ம டெத்ல இருந்து எட்டர்னல் லைஃப் அப்ப போறதுக்கு உண்டான ஒரு ரிசரக்ஷன் வந்து கிடைக்குது. பார்ன் அகைன் வந்து கிடைக்குது. இதெல்லாம் தான் பிப்ளிக்கல் மீனிங்கா இந்த 8 நம்பருக்கு கொடுக்கப்படுது. இதை நம்ம வேதாகமத்தின் அடிப்படையில நம்ம ஆதார வசனங்களோட பார்க்கணும் அப்படின்னா 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சோ கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கானா? பார்ன் அகைனா இருக்கிறான் இல்லையா? பூமின்ற வார்த்தையை குறித்து நம்ம டீகோட் பண்றப்ப நம்மளுக்கு கிடைச்ச 2 மீனிங் பாத்தீங்கன்னா லைஃப், சின். இந்த ரெண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது இல்லையா? ஏன்னா நம்ம வாழ்க்கை பாவத்தினால கட்டப்பட்டிருக்கு. பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுது? இந்த பாவக்கட்டுல இருந்து நம்ம விடுபடணும்னா நம்மளுக்கு ஒரு பாவ நிவாரண பலி தேவை. இயேசு கிறிஸ்து அந்த பலியாக தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு. ஸோ அவரை ஏற்றுக்கொள்வது நிமித்தமாகவும் அவரை தொடர்ந்து நம்ம பின்பற்றுவது நிமித்தமாகவும் நம்ம பார்ன் அகைன் ஆகிறோம். இந்த பாவத்திலிருந்து நம்ம மறுபடியும் உயிர்த்தெழுதப்படுறோம். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். நம்மளுடைய மரணத்திலிருந்தும் நம்மளுடைய பாவத்திலிருந்தும் நம்மளுடைய வெட்கத்திலிருந்தும் நம்மளை மீட்டுக் கொள்ற ஒரே பர்சன் யாருன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நாம மறிக்கிறதுக்கு பதிலாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்து ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்மளே மீட்டுக் கொண்டிருக்காரு. இதுதான் பரிசுத்த வேதாகமம் நம்மளுக்கு சொல்லுது. இப்போ 2வது காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹே அப்படின்ற வார்த்தையை தனியாகவும் அடுத்து 3 எழுத்துக்களை தனியாகவும் வைத்து நம்ம டீகோட் பண்ண போறோம். ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம கெமெட்ரிக்கல் வேல்யூ அப்ளை பண்ணிடலாம். இந்த டீகோடிங்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ 3. ஹே 5 அப்படின்ற அந்த வேல்யூக்கு உண்டான அர்த்தம் நம்ம பார்க்கலாம். இதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்திருப்போம். ஹே அப்படின்ற இந்த லெட்டருக்கு உண்டான மீனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா டு லுக், பிஹோல்ட், டு ரிவீல், அதாவது ஒரு ஜன்னல் வழியா உள்ள நம்ம ஏதோ ஒரு காரியத்தை பார்க்குறோம் இல்லையா? ஸோ இதை தான் குறிக்குது. அதே மாதிரி ஏதோ ஒரு காரியத்துடைய வெளிப்பாடை குறிக்குது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ வந்து 3. இப்போ இந்த நம்பர் 3க்கு உண்டான எபிரேய ஆல்பபெட் வந்து பாத்தீங்கன்னா கிமல். இது வந்து கேமலை குறிக்குது. கேமல் எப்படி லிஃப்ட் அப் பண்ணி எந்திரிக்குதோ அந்த மீனிங்கை கொடுக்குது. இப்போ செகண்ட் டைம் நம்ம டீகோட் பண்ணப்ப பூமி அப்படின்ற வார்த்தைக்கு 2 நம்பர்ஸ் கிடைச்சிச்சு. ஒன்று வந்து 5, இன்னொன்று வந்து 3. இந்த 2 நம்பருக்கும் உண்டான மீனிங் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மீனிங்கின் அடிப்படையில் நம்ம என்ன காரியங்கள் நம்மளுக்கு விடயங்களா கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். டீகோடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம இங்கே கொடுத்துருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களுக்காக இந்த இதை நான் ரிப்பீட் பண்ணுறேன். இங்கே இருக்க நம்பர் எல்லாமே அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்ட்ஸோடைய நம்பர். அதாவது பெரிஷிட் அப்படின்ற முதலாவது வார்த்தை, அடுத்து 7வது வார்த்தை எர்த்த. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னா கெமெட்ரிக்கல் வேல்யூஸ், அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கு உண்டான கெமெட்ரிக்கல் வேல்யூஸ். அடுத்து இங்க இருக்கிறது வந்து இந்த கெமெட்ரிக்கல் வேல்யூடைய டோட்டல். சரி, இப்போ நம்ம அடுத்து மூவ் ஆன் பண்ணலாம். இந்த 5 அப்படின்ற நம்பர் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல நம்மளுக்கு கிடைச்ச அந்த மீனிங்கை அப்ளை பண்ணிடலாம். டு ரிவீல் அப்படின்ற மீனிங் இங்கே அப்ளை பண்றோம். டு ரிவீல்னா என்ன? ஏதோ ஒரு காரியத்தை நம்ம வெளிப்படுத்த போறோம் அப்படின்றது தான்.
அடுத்து 6வது வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம 6th வீடியோல நம்ம பார்த்தோம் இல்லையா? இங்கேயுமே இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா தான் பார்க்க போறோம். ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து ரொம்ப ஒரு வியப்பான விஷயம் என்ன அப்படின்னா, ஹெவன் அப்படின்ற வார்த்தைக்கும் எர்த் அப்படின்ற வார்த்தைக்கும் கெமெட்ரிக்கல் வேல்யூடைய டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 தான் அமையுது. ஒரு பேலன்ஸ்டா இருக்கு. அதுக்கும் 3 இதுக்கும் 3 தான். அப்ப ஹெவனுக்கும் 3 எர்த்துக்கும் 3னா இந்த காரியங்கள் ஒரு கோயின்சிடென்ஸா இங்க நடந்திருக்கா, இல்ல இயேசு கிறிஸ்து ஒரு வெளிப்பாட்டை இங்க நம்மளுக்கு கொடுக்குறாரா அப்படின்றது நம்ம இனிமேல் அடுத்து டீகோட் பண்றப்ப நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த 3க்கு உண்டான மீனிங் அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 2 மீனிங் அப்ளை பண்ண போறோம். ஒன்னு வந்து வீன் டு டிட்டாச் ஃப்ரம் டிபெண்டன்ஸ், ரெண்டாவது லிஃப்டட் அப் டு பி எமோஷனலி எலிவேட்டட் ஆர் பிசிக்கலி ரைஸ்ட். இந்த மீனிங்கை நம்ம அப்ளை பண்றோம். இப்போ இத நம்ம ரீட் பண்றப்ப எப்படி நம்ம பார்க்கலாம்னா, டு ரிவீல் வீன் லிஃப்டட் அப், ஏதோ ஒரு காரியம் இங்க நம்மளுக்கு சொல்லப்படுது, வெளிப்படுத்தப்படுது. அது என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். அடுத்து இந்த 3க்கு எர்த்துக்கு வந்து நம்ம என்ன மீனிங் அப்ளை பண்றோம்னா, ரிகம்பன்ஸ் அண்ட் லிஃப்ட்ஸ் அப் ஃபார் டிவைன் பர்பஸ். ஸோ இந்த 2 மீனிங்கை நம்ம எர்த்துக்கு அப்ளை பண்றோம். இங்கேயும் ஒரு வெளிப்பாடு இருக்கு. டு ரிவீல், ரிகம்பன்ஸ், லிஃப்ட்ஸ் அப் ஃபார் டிவைன் பர்பஸ். அப்ப இந்த இடத்துலயும் ஏதோ ஒரு காரியம் வெளிப்படுத்தப்பட போது, இந்த இடத்துலயும் ஏதோ ஒரு காரியம் வெளிப்படுத்தப்படுது. இது ரெண்டுக்கும் மத்தியஸ்தரா யார் இருக்காருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவையின் மரணம். இப்ப இந்த பிக்சரை நம்ம அடுத்து நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹாஃபை நம்ம பார்க்கலாம். அதாவது த ஹெவன் அப்படின்றதுக்குள்ளக்க நம்மளுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த 2 மீனிங். இந்த காரியத்தை நம்ம பார்க்கணும்னா, நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு காரியத்தை நம்ம ரீகால் பண்ணணும். அதாவது ஹவ், ஒய் அண்ட் வென் டிட் சாட்டன் ஃபால் ஃப்ரம் ஹெவன். ஏன் இங்க திடீர்னு பிசாசு குறித்து பார்க்குறோமா? கண்டிப்பா இது தொடர்புடையதா தான் இருக்கும். தொடர்ந்து பாருங்க. ஸோ த கான்செப்ட் ஆஃப் சாட்டன் எப்படி அவன் வீழ்த்தப்பட்டான் அப்படின்றத எசேக்கியேல் புத்தகத்துல 28வது அதிகாரம் 12வது வசனத்துல இருந்து 17வது வசனத்தையும், ஏசாயா புத்தகத்துல 14வது அதிகாரம் 12வது வசனத்துல இருந்து 15வது வசனத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைச்ச அந்த 2 மீனிங்க்கும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப இது பிசாசோட அவனுடைய வீழ்ச்சியோட எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா பிசாசு வந்து டிட்டாச் ஃப்ரம் டிபெண்டன்ஸ். அவன் கடவுளுக்கு விரோதமாக ஒரு ரிபிலியன் பண்ணி அவருக்கு அகைன்ஸ்டா அவர் வந்து வீழ்த்தப்படுறான். அதே மாதிரி எமோஷனலா அவன் தன்னைத்தான கடவுளுக்கு விரோதமாக உயர்த்தினான். ஸோ இந்த 2 காரியம் நடந்தனால வானத்துல ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இது பூமியின் தோற்றத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், இல்ல பூமி உண்டாக்கப்பட்டதுக்கு அப்புறம் நடந்திருக்கலாம். ஆனாலும் பரிசுத்த வேதாகம் நம்மளுக்கு சொல்றது என்னன்னா, பிசாசானவன் வந்து ரொம்ப அழகான ஒரு கடவுளுடைய படைப்பு. அவனுடைய படைப்பு ரொம்ப அழகாக இருந்தாலும் அவனுடைய வீழ்ச்சியும் இங்க வேதாமத்துல கொடுத்திருக்கு. சோ பிசாசு எங்கிருந்து தள்ளப்பட்டான்? ஹெவன்ல இருந்து பூமிக்கு தள்ளப்பட்டான். இதைத்தான் இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின புத்தகத்துல 10வது அதிகாரம் 18வது வசனத்துல சொல்றாரு. இயேசு கிறிஸ்து அவரே அதை பார்த்ததாகவும் சொல்றாரு. ஜீசஸ் ரிப்ளைட், ஐ saw Satan fall like lightning from heaven. இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து சொல்றாரு அவரு பிசாசு உடைய வீழ்ச்சியை பார்த்ததாகவும். சரி, அடுத்து இந்த தள்ளப்பட்ட தூதனாகிய சாத்தான் பிசாசுன்னு சொல்றோம் இல்லையா, இவன் எங்க வந்து தள்ளப்பட்டான்னு பாத்தீங்கன்னா பூமியில தான். இத நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 9வது வசனத்துல பாக்குறப்ப உலகம் அனைத்தையும் எர்த்து ஃபுல்லாவே உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. ஆடம் அண்ட் ஈவுக்கு இடையில வந்தது இந்த பழைய பாம்பு தான். அது எங்க தள்ளப்பட்டதுன்னு படிக்கிறோம்? அது பூமியிலே வீழ்த்தப்பட்டதுன்னு படிக்கிறோம். அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஸோ பிசாசு மட்டும் இல்ல, அவனோடு சேர்ந்த தூதர்களும், அவனோடு சேர்ந்து ரிபிலியன் பண்ண தூதர்களும் தள்ளப்பட்டாங்க இல்லையா? அப்ப ஹெவன்ல இந்த காரியம் நடக்குது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த வார்த்தையும் ஹெவனை பத்தி தான். ஸோ ஹெவன்ல இந்த காரியங்கள் நடந்திருக்கு. இது நம்ம வேதாகமம் படித்த எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை வேதாகமத்தை படிக்காதவங்களுக்கு இந்த காரியம் புதுமையா இருக்கலாம். வீழ்த்தப்பட்ட அந்த பிசாசானவன் என்ன செஞ்சான்? பூமியில வந்ததுக்கு அப்புறமும் அவன் சும்மா இல்ல. பூமியில தேவன் தன்னுடைய ரூபத்தின்படி படைத்த நம்ம மனிதர்களை வந்து அவன் வஞ்சித்தான். ஏவாளை வஞ்சித்தது நிமித்தமா நம்மளை பாவத்துக்குள்ளாக அவன் தள்ளினான். அவன் பாவியா இருந்தது மட்டும் இல்லாம நம்மளையும் பாவத்துக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நம்மளை தள்ளிக்கிட்டே தான் இருக்கான். பாவ சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் நமக்குள்ளாக விதைச்சுக்கிட்டே தான் இருக்கான். இப்ப இந்த டைம்ல என்ன நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? ஏதோ ஒரு காரியம் முன்னாடி நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து படைக்கப்பட்டிருக்காங்க. அதுக்குண்டான ஆதார வசனங்கள் இங்க கொடுத்துருக்கேன். ஏஞ்சல்ஸ் படைக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு ரிபிலியன் நடக்குது. அது நிமித்தமா சாத்தான் வந்து வீழ்ச்சி அடையப்படுறான். ஃபால் ஆஃப் சாட்டன் நடக்குது. அடுத்து வந்து எர்த் வந்து கிரியேட் ஆகுது. அந்த 7 நாட்களும் எர்த்துடைய கிரியேஷன், அதாவது 6 நாட்கள் அவர் வந்து எர்த்தை உண்டாக்குறாரு, படைக்கிறாரு. 7வது நாள்ல அவர் ஓய்ந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எர்த்துல படைக்கப்பட்ட மனிதனும் வீழ்த்தப்படுறான்.
ஃபால் ஆஃப் மேனும் நடக்குது. இப்போ இங்க ஃபால் ஆஃப் சாட்டனும் நடக்குது, ஃபால் ஆஃப் மேனும் நடக்குது. இதை கவனமா நீங்க மனதில் வச்சுக்கொள்ளுங்க. இதை குறித்து நம்ம அடுத்து பார்க்க போறோம். இப்ப காட் என்ன செய்ய போறாருன்றதை நம்ம பார்க்க போறோம். முதலாவது சாத்தானுடைய வீழ்ச்சி, அடுத்து நம்ம பார்த்தது மனிதனுடைய வீழ்ச்சி. இப்ப இந்த டைம் லைன் நம்மளுக்கு கொஞ்சம் எளிதா புரிந்திருக்கும். இதுக்குண்டான ஆதார வசனங்களும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஜஸ்ட் நான் கூகுள்ல ப்ரௌஸ் பண்ண ஒரு பிக்சர் தான். நீங்க பாஸ் பண்ணி நீங்க நோட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த காரியம், இந்த நிகழ்வு நடந்தனால பூமி எதற்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு நியாய தீர்ப்புக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. பூமி மட்டும் இல்ல, பூமியில படைக்கப்பட்ட நம்மளும் சரி, தள்ளப்பட்ட பிசாசானவனும் சரி, கடவுளுடைய கோபாக்கினிக்கும் கடவுளுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நம்ம நிறுத்தப்பட்டிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த சூழ்நிலையை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். கடவுளுக்கு முன்பாக அவர் ஆசை ஆசையா படைத்த 2 படைப்புகள் தவறான வழிகள்ல போய் வீழ்த்தப்பட்டிருக்கு. பிசாசானவன் அவனுக்கு உள்ளாக ஏற்பட்ட இந்த எண்ணங்கள் நிமித்தமாக பாவத்துக்குள்ளானா. மனிதனும் வஞ்சிக்கப்பட்டு, பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு பாவத்துக்குள்ளானா. 2 பேரும் அவருக்கு முன்பாக நிக்கப்படுறாங்க. ஆனா தேவன் வந்து நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறது நிமித்தமாக அவர் என்ன செஞ்சாரு? எபிரேயர் 2:15-16 இந்த வசனங்களை நம்ம படிச்சு பார்க்கலாம். ஜீவ காலம் எல்லாம் நிரந்தரமா நம்ம பிசாசின் வஞ்சனை நிமித்தமா பாவத்துக்குள்ளாக்கப்பட்டு நித்திய காலமாக நம்ம மரணத்திலேயே அடிமைத்தனத்துக்குள்ளாக போக ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. சோ ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் என்ன பண்ணணும்னு அவர் நினைச்சிருக்காரு? விடுதலை பண்ணும்படிக்கு. அப்படியானார். இங்க அப்படியானார்னு யாரை குறிக்கப்படுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையின் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்ததுதான் குறிக்குது. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகூடாமல். இங்க தேவதூதருக்குன்னு குறிப்பிடப்படுறது யாரு? தள்ளப்பட்ட தேவதூதர்கள். அவர்களும் கடவுளால படைக்கப்பட்டவர்கள் தான். ஆனா அவர்களையும் நம்மையும் முன்னிலைப்படுத்தி பார்க்க போனா 2 பேரையும் கம்பேர் பண்றப்ப கடவுள் வந்து தேவதூதர்களுக்கு அவர் உதவியாக கை கொடுக்கல. அதாவது வீழ்த்தப்பட்ட தேவதூதர்களுக்கு அவர் உதவியாக கை கொடுக்கல. மாறாக அவர் யாருக்கு கை கொடுக்கிறார்னா, ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இங்க கை கொடுத்தார் அப்படின்றது எதை குறிக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவை மரணம். தன்னை தாழ்த்தி அவர் என்ன பண்றாரு? நம்மள அவரோடு சேர்ந்து உயர்த்துறாரு. இது நிமித்தமா அவர் எல்லாவற்றையும் சரி கட்டுறாரு. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் மரணிக்கிறாங்க. ஆனா அந்த மரணம் எதை குறித்து இருக்கு? இந்த சரீரத்துக்கு மாத்திரமே. ஆனா நம்மளுடைய ஆத்மா மரணத்துக்குள்ளாக போகக்கூடாது. ஜீவகாலம் எல்லாம் அந்த மரண பயத்தினால நம்ம ஆத்மா அடிமைத்தனத்துக்குள்ளாக போயிடக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்தின் நிமித்தமா தான் இந்த காரியத்தை அவர் செய்யறாரு. அவருடைய அன்புக்கு அளவில்லை. அவருடைய அன்புக்கு எந்த விலையும் இல்லை. அன்கண்டிஷனல் லவ், காடோடைய லவ். இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க பார்க்க போறோம். தள்ளப்பட்ட தூதன், அதாவது பிசாசு, அவன் இப்ப வரைக்கும் நம்மளையும் பாவத்துக்குள்ளாக தான் நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கான். நம்மளை சோதிக்கிறான். இந்த சோதனையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவர் வாழ்ந்த அந்த 33 ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிசாசு உண்டு பண்ணுகிற சோதனைகள்ல இருந்து நம்மளை விடுவிக்க முடியும். இப்ப அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். 2வது பார்ட், நம்ம ஹெவன்ல நடந்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்துட்டோம். அதுக்குண்டான தண்டனை என்ன, அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி நம்ம விடுபடுறோம், இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். 2வது பூமி அப்படின்ற வார்த்தைக்கு ரிகம்பன்ஸ் அப்படின்ற வார்த்தையும், லிஃப்ட்ஸ் அப் ஃபார் டிவைன் பர்பஸ் அப்படின்ற ஒரு மீனிங்கையும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரிகம்பன்ஸ் பத்தி பார்த்துடலாம். ஆங்கிலத்துல சொல்லப்படுற இந்த ரிகம்பன்ஸ் அப்படின்ற வார்த்தை எபிரேய மொழியில கெமிலோத் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இந்த இடத்துல கொடுத்திருக்கு கெமிலோத். சரியா? இப்ப இந்த வார்த்தை வந்து முழு பரிசுத்த வேதாகமத்திலையும் 2 இடங்கள்ல இதே வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த இடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது ஏசாயா 59:18 இந்த வசனத்துல தான் இந்த கெம்லோத் அப்படின்ற வார்த்தை முதலாவது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அங்க என்ன மீனிங்ல அப்ளை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, ரீபே அப்படின்னு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த வார்த்தைக்குமே நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அடுத்து 2வதாக இந்த கெமிலோத் அப்படின்ற வார்த்தை, ரிகம்பன்ஸ் அப்படின்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்ட இடம் பாத்தீங்கன்னா, எரேமியா 51:56 அந்த இடத்துல தான் ஒரு விசேஷமான ஒரு விடயம் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டப்ப அந்த இடம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, காட ஒரு டைட்டில்ல சொல்ற மாதிரி இருக்கு. அதாவது காடுக்கு கொடுக்கப்படுற டைட்டில்ல ஒன்றா இருக்கு. அதாவது இந்த இடத்துல ரிகம்பன்ஸ் அப்படின்றது வந்து இங்க நான் வந்து அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி இங்க போட்டிருக்கேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த காட் ஆஃப் ரிகம்பன்ஸ் யாவே அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது எரேமியா 51:56 இந்த கெம்லோத் அப்படின்ற வார்த்தை வந்து கடவுளுடைய டைட்டில், ஒன் ஆஃப் த டைட்டில் அங்க சொல்லப்பட்டிருக்கு. காட் ஆஃப் ரிகம்பன்ஸ். இங்க உங்களுக்கு பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு புரியும்படிக்காக இங்க நான் கொடுத்துருக்கேன். இப்ப இந்த வார்த்தை வந்து நம்ம ரீட் பண்ணிடலாம். இந்த வசனம்
எரேமியா 51:56 எப்படி எழுதப்பட்டிருக்குன்றதை இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது எல்லாமே எபிரிய எழுத்துக்கள். இதோடைய டிரான்ஸ்லேஷன் தான் இங்க இருக்கு. ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்கு உண்டான டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த வார்த்தைக்கு கீழே இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையுடைய கிராமர் ரூல்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுக்குறாங்க. அதாவது இங்க பாத்தீங்கன்னா நவுன், ப்ராப்பர் நவுன்ல மஸ்குலின்ல சிங்குலரா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. இங்க வந்து நவுன் வந்து ஃபெமினினா கொடுக்கப்பட்டிருக்கு, ப்ளூரல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க வேணாம். ஜஸ்ட் வந்து இந்த வசனத்துல எப்படி எழுதப்பட்டிருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ இதே இதை நம்ம அடுத்து பார்க்கலாம். இதே வசனத்தை நம்ம தமிழ்ல ரீட் பண்ணி பார்க்கலாம். எரேமியா 51:56 இந்த வசனம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. பாபிலோனை பாழாக்குகிறவன். வேதாகமத்தின் அடிப்படையில் பாபிலோனை பாழாக்குகிறவன் யார்? பிசாசு. ஏன்னா பாபிலோன் அப்படின்ற அந்த இடத்துல தான் கடவுளுக்கு விரோதமாக முதலாவது ஒரு எழுப்புதல் வந்துச்சு இல்லையா? நிம்ரோத் அரசன் மூலியமா கடவுளுக்கு எதிராக அந்த பாபில் டவர் கட்டப்பட்டுச்சு. அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் பாபிலோனை குறித்து சொல்றப்ப என்ன சொல்றாரு? சகல வேசித்தனத்துக்கும் அருவருப்புகளுக்கும் தாய் அப்படின்னு பிசாசை குறிக்கிறாரு. சரி, இப்ப இங்க அடுத்து பார்க்கலாம். பாபிலோனை பாழாக்குகிறவன் அதன் மேல் வருகிறான், அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள், அவர்களுடைய வில்லுகள் முறிந்து போகும். இது எல்லாமே பிசாசு குறித்து தான் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்லப்படுது? காடுடைய ஒரு டைட்டில் சொல்லப்படுது. சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார். இங்க காடோடைய அருமையான ஒரு டைட்டில் நம்ம பார்க்கிறோம். கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? எல்லாவற்றையும் சரி கட்டுகிற தேவனாக காணப்படுறாரு. இப்ப இந்த வசனத்துடைய ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் இப்படிதான் இருக்கு, பாலியோ ஹீப்ரூ ஸ்கிரிப்ட்ல. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த டைட்டில் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த டைட்டில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். எல் எல் கெமிலா யாவே. அடுத்து இந்த ஸ்கிரிப்டோடைய டிரான்ஸ்லிட்ரேஷன் படிக்கிறப்ப நீங்க இப்படி ரீட் பண்ணலாம். ஆக்சுவலாக இது எதுக்காக கொடுக்குறேன்னா எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி ரீட் பண்ணணும் அப்படின்றத இதில் நீங்க படிச்சுக்கலாம். ஆக்சுவலாக இங்க இருந்து ரைட்ல இருந்து நம்ம லெஃப்ட்ல ரீட் பண்ணணும். இந்த சென்டென்ஸ்ல வந்து நீங்க லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ரீட் பண்ணணும். எல் கிமிலோ யாவே. இங்க டிரான்ஸ்கிரிப்ஷனும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல் கிமிலோட் யாவே. ஆக்சுவலா யாவேன் தான் நம்ம எபிரேய மொழியில படிக்கணும். அது இங்கிலீஷ்ல மாத்திரப்ப ஒய் அப்படின்ற வேர்ட் இல்லாதனால அது ஜேவா வந்து சேஞ்ச் பண்ணாங்க. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப இங்க எல் கிமிலோட் ஜெஹோவா அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆக்சுவலா அது யாவே. இப்ப இந்த கிமிலோட் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம பார்த்த மீனிங் என்ன? ரிகம்பன்ஸ், லார்ட் ஆஃப் ரிகம்பன்ஸ். மேலும் இன்னொரு ஒரு வியப்பான காரியத்தை நம்ம இங்க பார்க்கலாம். நம்மளுக்கு டீகோடிங்ல கிடைச்ச நம்பர் பாத்தீங்கன்னா 3 இல்லையா? 3 வந்து எந்த லெட்டர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது? கிமல். இப்ப கெமுலா அப்படின்ற இப்ப நம்ம பார்த்த இந்த வார்த்தையுடைய டெரிவேட்டிவ் பாத்தீங்கன்னா கெமல் அப்படின்றதுல தான் உருவாயிருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இங்க ஹீப்ரூ கன்கார்டன்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ கெமுலா அப்படின்ற வார்த்தைக்கு ஹீப்ரூ கன்கார்டன்ஸ் உடைய ரெஃபரன்ஸ் வந்து H1578. ஸோ இந்த வார்த்தையுடைய டெரிவேட்டிவ் பாத்தீங்கன்னா கெமல் தான். இந்த இடத்துல இந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க, கெமுலா. அப்ப ஆண்டவருடைய டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா யாவே எல் கெமுலா. ஒன் ஆஃப் த டைட்டில். ரொம்ப வியப்பா இருக்குல்ல? ஃபர்ஸ்ட் மீனிங் ரிகம்பன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து லிப்ஸ் அப் ஃபார் டிவைன் பர்பஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த அந்த கான்செப்ட் ஆஃப் ரிகம்பன்சஸ்க்குள்ள, அதாவது சரிக்கட்டுதலின் வெளிப்பாடுக்குள்ள தான் லிப்ஸ் அப் ஃபார் டிவைன் பர்பஸும் அமைஞ்சிருக்கு. பிசாசு என்ன செய்தான் நம்ம பார்த்தோம்? கடவுளுக்கு விரோதமாக தன்னை உயர்த்தினான். தன்னுடைய பெருமை நிமித்தமா அவை வந்து உயர்த்தினான். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? மனித குலத்தை பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் காப்பாற்றும் விதமாக தெய்வீக நோக்கத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்தாரு, தன்னை தாழ்த்தினாரு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலம் உயர்த்தப்பட்டார். அதே மாதிரி மனித குலம் பிசாசின் வஞ்சனை நிமித்தம் பாவத்திற்குட்பட்டு இழந்து போன நித்திய ஜீவனை ஈடு செய்யவும் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினது நிமித்தமாக உயர்த்தப்படுகிறார். இங்க இந்த வார்த்தை ரொம்ப அழகாக ஒப்பிடப்பட்டிருக்கு. ரிகம்பன்சஸ் அப்படின்ற ஆங்கில வார்த்தைக்கு சரியான ஒரு தமிழாக்கம் பாத்தீங்கன்னா ஈடு செய்யறது, அதாவது இழந்ததை ஈடு செய்யறது. கடவுள் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் பாத்தீங்கன்னா, அவர் நீதி உள்ள தேவனாகவும் இருக்கிறாரு, இழந்து போன எல்லாவற்றையும் ஈடு செய்கிற தேவனாயும் இருக்கிறாரு. அடுத்து இதன் விளைவாக பிதாவாகிய தேவனிடமிருந்து மிக உயர்ந்த நாமத்தையும் பூமியின் மேல் அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டவராக ஒருவர் இருக்கிறாரு. அவர் தான் நம்மளுடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. அவர் மாத்திரமே தான் உயர்த்தப்படுகிறார். அதனாலதான் அவருக்கு அந்த நாமம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்தோம். ஆமா, காட் வந்து எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர், த லார்ட் ஆஃப் காட் ஆஃப் ரிகம்பன்சஸ், யெகோவா எல் கிமுலோ. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து 11வது வசனத்துல நம்ம பாக்குறோம், இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமா இருந்தும் அதை அவர் என்ன பண்ணல, பெருசா எடுத்துக்கல. ஆனா தன்னைத்தானே என்ன பண்றாரு? வெறுமையாக்குறாரு, தன்னைத்தான் தாழ்த்துறாரு. அது நிமித்தமாக மனிதருடைய சாயலானார். மனிதருக்கு நியமிக்கப்பட்ட அந்த மரணத்தை அவர் ருசிக்கிறாரு. நம்ம எல்லாரையும் மீட்கும் பொருளாக அவர் மனித ரூபம் எடுத்து மனிதனாகி இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்றாரு. இந்த செயலின் நிமித்தமாக தான் அவர் என்ன ஆகுறாரு? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பெற்றுக்கொண்டவராக உயர்த்தப்படுறாரு.
இப்போ நம்ம தெரிந்து கொண்ட எல்லா காரியங்களும் கடவுளுடைய ஒரு நித்திய திட்டத்தின் ஒரு வெளிப்பாடுன்னு தான் சொல்லணும். இதுதான் கடவுளுடைய நோக்கமும் கூட. இந்த மனித குலம் சம்பாதிக்கிற புண்ணியங்கள் நிமித்தமா இந்த வெகுமதிகள் நம்மளுக்கு கிடைக்கல. மாறாக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுள் இலவசமாக கொடுக்கும் தாராளமான சுதந்திரத்தை தான் கிருபையும் தான் நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது மூலியமா நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்குது? நித்திய ஜீவன் கிடைக்குது. இது ஒரு வெளியேறப்பட்ட ஒரு பரிசு. அடுத்து நியாயப்படுத்தப்படுதல். நம்ம பாவத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்மளுடைய கிரிகைகள் நிமித்தமா நம்ம கடவுளை விட்டு தூரமா போறோம். ஆனாலும் இந்த காரியத்துல இருந்து நம்மளுக்கு மன்னிப்பு கிடைக்குது. நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தின் மூலமாக கிருபையால் கடவுளுக்கு முன்பாக நம்ம நீதிமான்களாக அறிவிக்கப்படுறோம். அடுத்து கடவுளுடைய வாரிசு உரிமை கிடைக்குது. நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலியமா கடவுளின் வாரிசுகளாகவும் கிறிஸ்துவுடன் உடன் வாரிசுகளாகவும் ஆக்கப்படுறோம். அவருடைய மகிமையில பங்கு கொள்கிறோம். இது எல்லாமே நம்மளுக்கு அவர் மூலமாக கிடைக்குது. இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டனால இந்த காரியங்கள் கிடைக்குது. ஆதியில பிசாசினால் ஏற்பட்ட குழப்பங்களை அவர் நிராகரிக்காம தண்டனையும் கொடுக்காம அதுக்கு மாறாக அவர் எல்லாவற்றையும் சரி செய்கிறாரு. சரி கட்டுகிற தேவனாக காணப்படுறாரு. அவனால பாதிக்கப்பட்ட நம்மளுக்கு அவர் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக சரி செய்றாரு. அதை ஈடு செய்றாரு. அதனாலதான் அவர் சரி கட்டுகிற தேவனாக விளங்குகிறாரு. அவருடைய நீதி நிமித்தமாக இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்றோம். இதே காரியத்தை உங்களுக்கு எங்க இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பார்த்த ஒன் ஆஃப் த டைட்டில் ஆஃப் காட், சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர், யாவே எல் கிமுலா. எவ்வளோ ஒரு பிளஸ்ட் டைட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாருமே ஒரு பிளஸ்டு தான். ஏன்னா காடு இயேசு கிறிஸ்துவ நம்மளுக்காக கொடுத்துருக்காரு. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது நிமித்தமா நம்மளுக்கு கொடுக்கப்படுறது எல்லாமே நித்திய ஜீவன், நீதிமான்களாக நியாயப்படுத்தப்படுதல், வாரிசுரிமை நம்மளுக்கு கிடைக்குது. ஆனா இந்த காரியத்தை எப்பயுமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றது தான் பிசாசுடைய நோக்கம். அதனாலதான் தான் எப்படி பாவத்தினால வீழ்ந்தானோ அதே மாதிரி நம்மளையும் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக எழுப்புறான். ஒவ்வொரு நேரத்திலையும் நம்மளை லிஃப்ட் அப் பண்றான். நம்மளுக்குள்ள தேவையில்லாத காரியங்களை திணிச்சு சிந்திக்க வச்சு அதை கடவுளுக்கு விரோதமாக நம்மளை எழுப்புறான். ஆனா இந்த இடத்துலையும் காடோடைய கிரேஸ் தான் நம்மளை காப்பாத்துது. நம்மளுடைய ப்ரொடெக்ஷனும் சரி, நம்மளுக்கு உண்டான செக்யூரிட்டியும் சரி, காடு தான். அவருடைய நீதி நிமித்தமா தான் நம்ம பிழைக்கிறோம். இன்னும் எளிதா புரிந்து கொள்ளணும்னா இந்த பிக்சர்ல உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன். விழுந்து போன தேவதூதன், அவன் தான் சாத்தான். அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்டதுதான் இந்த பாவம், மரணம், ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே. அவன் தான் ஹெல்லுக்கு போகணும். ஆனா அவன் என்ன செய்யறான்? நம்மளையும் அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கிறான். நம்மளையும் ஒரு சின்னராக கடவுளுக்கு முன்பாக நிறுத்துறான். ஆனா நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சார் அப்படின்றத தெரிஞ்சு கொள்றது மட்டும் இல்ல, அதை நம்ம என்ன பண்ணணும்? பிலீவ் பண்ணணும். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய பாவங்களை கன்ஃபஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம அந்த பாவத்துல இருந்து விடுபட்டு வெளியே வரணும். நம்ம ரிப்பன் பண்ணணும். அடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பேப்டிசம் எடுத்துக்கணும். சோ இந்த காரியங்கள் தான் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. பாவத்தின் நிமித்தமா நம்ம மரணத்தை தள்ளணுன்றது கிடையாது. ஆனா அதே சமயம் அந்த மரணத்தை நம்மளுக்காக ஏற்றுக்கொண்டவரை நம்ம என்ன பண்ணணும்? பிலீவ் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு கிரேட்டஸ்ட் சால்வேஷன். இது ரொம்ப ரிச்சான ஒரு சால்வேஷன். ஆனா நம்மளுக்கு அது ரொம்ப ஃப்ரீயாவே கிடைச்சிருக்கு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமா நம்ம என்ன பண்றோம்? காடுடைய நித்தியமா வாழப்போற அந்த வாழ்க்கைக்குள்ளாக நம்ம கடந்து செல்றோம். இது வரைக்கும் நம்ம கெமெட்ரிக்கல் வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம டிகோட் பண்ணியாச்சு. அடுத்து மீனிங் அடிப்படையில நம்ம டிகோட் பண்ண போறோம். இப்போ இந்த எர்த் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு உண்டான எழுத்துக்கள் என்னன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அதை இங்க நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஹே. ஹேக்கு உண்டான மீனிங் என்ன அப்படின்னா கிரேஸ். இதுக்குண்டான டிஸ்கிரிப்ஷனும் இங்க நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இரண்டாவது எழுத்து ஆலிஃப். ஆலிஃப்க்கு உண்டான மீனிங் பார்த்தீங்கன்னா காட். இப்போ இந்த வார்த்தையும் நம்ம அடுத்த டிகோடிங்க்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். மூன்றாவது ரேஷ். ரேஷ் எதை குறிக்கும் அப்படின்னா ஹை அப்படின்ற ஒரு மீனிங் கொடுக்கும். நான்காவது எழுத்து சாடே. இந்த எழுத்துக்கு உண்டான மீனிங் ரைச்சஸ்னஸ். இதுக்குண்டான டிஸ்கிரிப்ஷன் இங்க கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த லெட்டர்ஸ் உண்டான மீனிங் அப்ளை பண்ணிடலாம். இந்த மீனிங் அப்ளை பண்றப்ப நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு சென்டென்ஸ் என்ன? கிரேஷியஸ் காட் இஸ் த ஹை ரைச்சஸ்னஸ். இந்த காரியத்தை வேதாகமத்தில் நம்ம எங்க படிக்கலாம்னா சங்கீதம் 145வது அதிகாரம் 17வது வசனத்துல லார்ட் இஸ் ரைச்சஸ் இன் ஆல் ஹிஸ் வேஸ், கிரேஷியஸ் இன் ஆல் ஹிஸ் வாக்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இதே காரியத்தை சங்கீதம் 71:19 நம்ம படிக்கலாம். Your righteousness also, O God, is very high, who have done great things, O God, who is like to you. நம்ம வாழ்ற இந்த பூமியில காட் வந்து நம்மளுக்கு கிடைச்ச கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் குறித்த ஒரு உண்மையான ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம்.
இங்க இங்கிலீஷ்ல டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன், பட் தமிழ்ல நான் ரீட் பண்றேன். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க கர்த்தர் அப்படின்னு பழைய பாட்டுல சொல்றது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் லார்ட் அப்படின்ற அந்த நாமம் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா? இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 9வது அதிகாரம் 24வது வசனம். எவ்வளவு அழகாகவும் உண்மையாகவும் எழுதப்பட்டிருக்கு பரிசுத்த வேதாகமத்துல. இந்த பூமிக்கு அவர் கொடுத்த நியாயத்தையும் அவர் பாராட்டின கிருபையும் அவர் மூலியமா நம்மளுக்கு கிடைத்த நீதியையும் இந்த வசனம் வெளிப்படுத்துது. இந்த காரியத்தை குறித்து நம்ம மேலும் சிந்திச்சோம்னா ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலேயே நம்மளுக்கு பெரிய வெளிப்பாடு நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு. நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பூமி எரட்ஸ், நம்மளுக்காக மரித்த இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை மரணம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனது இல்லையா? இந்த பூமிக்கு என்னென்னலாம் வேணும்? இந்த பூமியில இருக்கிற நம்மளுக்கு கிருபை வேணும், இந்த பூமியில இருக்க நம்மளுக்கு ஒரு நியாயம் வேணும், இந்த பூமியில இருக்க நம்மளுக்கு ஒரு நீதி வேணும். இந்த மூன்றையுமே அவர் சரி கட்டுகிற தேவனாக இருந்தபடினால் நம்ம பாவத்துல பிசாசினால சோதிக்கப்பட்டதுனாலும் அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்து பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அதனாலதான் நம்மளுக்கு இப்பயும் ஹெல்ப் பண்றதுக்கு அவரால் தான் முடியும். அவர் எல்லாவற்றையும் சரி கட்டுகிற தேவனாக நம் முன்னே காணப்படுகிறார். அவருடைய நாமம் யெகோவா எல் கிமுலா. மிக அருமையான ஒரு நாமம். இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்காகவும் கொடுக்கப்பட்ட ஒரு நாமம். God is the Lord of recompenses. The Lord of God of recompenses தான் நம்ம வழிபடுகிற தேவன். ஒருவேளை காட் வந்து இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் இந்த உலகத்துக்கு அனுப்பாம போயிருந்தா பிசாசோட சேர்ந்து இந்த பாவத்தின் நிமித்தமான தண்டனையை நம்மளும் அனுபவிச்சிருப்போம், நம்மளும் ஹேலுக்கு தான் போயிருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக தன்னை தாழ்த்தி உயர்த்தப்பட்டார். காட் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்பி நம்மளை வந்து இந்த பாவ கட்டுக்கள்ல இருந்தும் இந்த ஒரு நியாய தீர்ப்புல இருந்தும் நம்மளை விடுதலை ஆக்கியிருக்காரு. இப்போ இயேசு கிறிஸ்துவ நம்ம விசுவாசிக்கிறது நிமித்தமாக நம்ம இந்த எட்டர்னல் லைஃப்குள்ள நம்மளால என்ட்ரி ஆக முடியும் இல்லையா? So Jesus Christ saves us from the hell. இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். He is the only way to eternal life and heaven. அவர் இன்றும் ஜீவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனாலும் உயிர் தெழுந்தார். He will set all of us free. நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே repent and believe in Jesus Christ as Lord and Savior. இந்த உலகத்துல இருக்கிறப்பயே நம்ம உயிரோடு இருக்கிறப்பயே இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்மளை ரட்சித்த தேவன் என்று நாம தெரிந்து கொள்ளணும். இதை சொல்றதுனால யாரையும் கட்டாயத்து நிமித்தமாகவோ இல்ல குற்றப்படுத்தியோ இல்ல அவங்கள மனசு கஷ்டப்படுத்தியோ நான் இதை தெரிவிக்கணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஆனா நம்ம கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வெளிப்பாடு நம்மளுக்கு முன்பாக இருக்கு. இயேசு கிறிஸ்துவ நிராகரிக்கிறது மூலமா நம்மளுக்கு கிடைக்க போறது, நம்ம இழந்து போறது இந்த நித்திய ஜீவன் மாத்திரமே. இதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எல்லாவற்றையும் சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் தான் நமக்கு முன்பாக இருக்கிறார். யாவே எல் கிமுலா. இந்த காரியத்தை அவர் நமக்கு செஞ்சனால நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு தேங்க் பண்ணணும். அததான் சங்கீதம் 7:17 நம்ம படிக்கிறோம். I will give thanks to the Lord because of his righteousness. I will sing the praises of the name of the Lord most high. இதை செய்யறது போல அவரை நம்ம நிராகரிச்சிட்டு இருக்கோம். நம்ம சிந்திக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கு. பரிசுத்த வேதாகமத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டிருக்கு. ஏன்னா ஏசாயா 53ல சொன்ன தீர்க்க தரிசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையின் மேல அவரு இறப்பாருன்னு சொல்லி அதுவும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் உயிர்த்தெழுந்து வரத்துக்கு ஏறினதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்காக இங்க நம்ம கூடவே இருக்கும்படியாக அவர் விட்டுட்டு போயிருக்காரு. இந்த சர்ச் ஏஜ் ஃபுல்லாவே 2000 வருடங்கள் கடந்து போயிருச்சு. இப்போ நம்ம இருக்கிறது இந்த சர்ச் ஏஜ் முடிய போற அந்த எண்ட் டைம்ல தான் நம்ம கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய நாட்களை. ஏன்னா சகரியா 14வது அதிகாரத்துல சொல்லப்பட்டதுபடி மவுண்ட் ஆலிவ்ஸ்ல இயேசு கிறிஸ்துடைய வருகை நடக்க போகுது. அவர் வருவேன்னு சொன்னாரு, நடந்துச்சு. அவர் இறப்பாருன்னு சொல்லப்பட்டுச்சு, அதுவும் நடந்துச்சு. அவர் உயிர் தெழுவாருன்னு சொல்லப்பட்டுச்சு, அதுவும் நடந்துச்சு. இந்த எல்லா காரியமும் நடந்திருக்கு. அப்படின்னா ஐ வில் பி பேக் அப்படின்னு சொன்னதும் நடக்கணும் இல்லையா? இன்னைக்கு நீங்க யூடியூப்ல எத்தனையோ வீடியோஸ் பார்க்கலாம். There are lot of signs of the second coming of Jesus Christ. பைபிள்ல சொல்லப்பட்டதெல்லாம் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாவது வருகையில நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய நியாயத்தையும் நீதியையும் கிருபையும் கொடுத்துட்டாரு. இப்போ அடுத்து இயேசு கிறிஸ்து 2வதாக வரப்போறாரு. அவருடைய வருகை எங்க நடக்கும்னு முன்குறிப்பா சொல்லப்பட்டிருக்கு.
சகரியா 14:4 சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரேல் நாட்டில் இருக்க ஒலிவ மலையில தான் அது நடக்க போகுது. அவருடைய பாதங்கள் அந்த ஒலிவ மலையில தான் வந்து நிக்க போகுது. அந்த சமயத்துல என்ன நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஒலிவ மலை 2ஆக பிளவு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நடு மத்தியில இருந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் அது பிரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்க ஒரு வேலி உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அது எந்த திசைகள் நோக்கி நகரும் அப்படின்னா நார்த் டு சவுத்தா நகரும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, புதுசா தெரிஞ்சவங்களுக்காக இங்க சொல்றேன். இப்போ இஸ்ரேல் நாட்டுல 1970ஸ்லயே இந்த ஃபால்ட் லைன் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பொதுவா எர்த்குவேக்கு எந்தெந்த லைன்ல வந்து வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து அந்த ஃபால்ட் லைன் எங்க இருக்குன்னா இந்த மவுண்ட் ஆலிவ்ல இருக்கிற அதே திசைகள்ல தான் அது இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து இன்னொரு புரிதலுக்காக இங்க கொடுக்குறேன். இந்த ஒலிவமலை எங்க இருக்கு இங்க பாருங்க இந்த பிக்சர்ல. இங்க இருக்க அந்த ஒலிவ மலையுடைய பிளவு வந்து எப்படி நடந்துச்சுன்னா அந்த நகர்வு எப்படி இருக்கும்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்கன்னா அது நார்த் டு சவுத் இப்படிதான் அது விலகும் அப்படின்னு சொல்றாங்க. இதே காரியத்தை தான் இந்த வசனமும் சொல்லுது. ஆனா இந்த வசனம் எழுதப்பட்ட காலம் இப்ப கிடையாது. எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வசனம் எழுதப்பட்டாச்சு. ஆனா நடக்கிறது நம்ம கண்களுக்கு முன்பாக இப்ப நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா இந்த ப்ராஃபஸி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஒலிவமலையில அப்படின்றது தான். இது யாருக்கெல்லாம் தெரியும்? யூடியூப்ல இதை குறித்து நிறைய காணொளிகள் இருக்கு. ஒலிவ மலையில திடீர் பிளவு உண்டாயிருக்கு அப்படின்னு, உள்ளேயும் வெளியேயும் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. இதுதான் அந்த ஒரிஜினல் பிக்சர். அந்த ஒலிவ மலையில எப்படி பிளவுகள் உண்டாயிருக்குன்னு பாருங்க. எஸ், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கமிங் பேக் டு எர்த். இதே பூமிக்கு தான் மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் வரப்போறாரு. அதுக்கு நம்ம ஆயத்தமாகணும். எல்லாரையும் ஆயத்தப்படுத்தணும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். எல்லா துதிய கனமகிமையும் தேவன் ஒருவருக்கு மாத்திரமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.